இங்கே வாங்க 2 காய் வச்சு ஒரு ஊர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பேர் நார தேங்காய், கிராமத்துல எல்லாம் கிடைக்கும். இது வந்து நல்லா பொடிசு நல்லா கட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்படி பொடிசு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணும், பெரிய பீஸ் வேணும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நார தேங்காய் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கசக்கும் தோலெல்லாம், அதனால கொஞ்சம் எச்சாவே உப்பு போட்டுக்கோங்க. இது 2 பெரிய காய்க்கு வந்து 4 ஸ்பூன் உப்பு போட்ட கல்லுப்பு. இது நல்லா குளிக்க வச்சிங்கன்னா 2 நாள் குளிக்க வச்சிங்கன்னா தண்ணி பூரா விட்டு நல்லா சாஃப்டாக ஊறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தேங்காயில் அந்த காய் வந்து ஒரு நாளையே ஊறிடும். சில காய் 2 நாள் 3 நாள் ஆகும். அது சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இது நல்லா உருட்டு குளிக்க வைங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குளிக்கலாம். நல்லா குளிக்கின பிறகு பண்ணி இப்படி இருக்கும். இது வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு வாட்டில் வச்சுங்க 2 நாளைக்கு. ஆனால் அடிக்கடி எடுத்து குளிக்க விட்டுங்க. காலையில் நைட்டு நல்லா குளிக்க விட்டுங்க. உப்புலாம் பார்த்து தண்ணி விடும். நல்லா சாப்பிட்டு ஆனோன்னு தாளிச்சிட்டோம்னா இந்த ஊரில் ஒரு ஊரில் எடுத்து சாப்பிட்டாவே பசி எடுக்காத குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. நல்லா பசி எடுக்கும். அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 2 நாளைக்கு அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். இங்கே நார தேங்காய் 2 கட் பண்ணி வச்சு 2 நாள் பண்ண குளிக்க வச்சு நல்லா ஊறிச்சு. சாஃப்டாக ஊறிச்சு பண்ண 2 நாள் 1 நாளைக்கு பீஸ் தோலெல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த 2 காய் நார தேங்காய்க்கு தேவையான வந்து 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 20-25 வரமிளகா, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள். இவ்வளோ தான். இது இப்போ 3 ஒன்றாவே போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த பண்ண அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொன்னிறமாக பண்ணி வறுத்தாச்சு. கருது விடாமல் வச்சுக்கோங்க. வறுத்தாச்சு பாருங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க வறுத்தாச்சு. இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். பொடி பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வருது. நல்லா அரைச்சாச்சு, பொடி அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். நார தேங்காயா நான் கூட தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய் நல்லா காய்ட்டு காஞ்சு கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு ஒரு எண்ணெய் காஞ்ச உடனே பொரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த நார தேங்காயை அழுங்காமல் எடுத்து அது பொரியட்டும். ஏன்னா என்ன காஞ்சிச்சு நல்லா, அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டாவே அந்த சூட்டிலே கடுகு பொரிஞ்சிடும். நீங்கள் அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கடுகு வந்து கருகி ஒரு காலத்து. ஏன்னா என்ன ஆல்ரெடி நல்லாவே காஞ்சிருச்சா, மறுக்காம அது கூட அடுப்பு ஆன்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கருகிறதுனால உங்களுக்கு வாசம் வராது. இல்லை நான் வந்து இந்த மெட்டரில் யூஸ் பண்ணி நான் சொல்லுவேன். இப்போ பொரிஞ்சோடனே இது வந்து 2 நாள் நார தேங்காய் ஊற வச்சுட்டு இருந்தாலும் இந்த தண்ணி இருக்கும். இது வந்து தெரிக்கும். அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடுகு பொரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுவே தண்ணி வழியே தெரியும். அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் போடுவேன். அப்போ போட்ட வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணும்போது போடும்போது இந்த தெரியும் போடவே முடியாது. கையெல்லாம் தெரிச்சிடும். அதனால கொஞ்சம் தான் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மடானா அப்படின்னு கொட்ட முடியாது. என்ன கூட ஒரு நாள் கையில் தெரிச்சிடும். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வெள்ளை எடுத்து போட்டாச்சு. நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலரிட்டுக்கோங்க. நார தேங்காய் இந்த ஊர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி தோலெல்லாம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அது 2 நாள் உப்பு போட்டு 2 நாள் நல்லா குடிக்க ஊறினாலே சாஃப்ட் ஆகிடும். எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் சிம்மில் தான் வச்சுட்டு இருப்பேன். அதனால் பத்தாவது அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். பெரிய ஓட்டை பண்ணி போட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் மாதிரி இப்போ பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி அரைச்சி வச்சுருக்க பொடி கூட போட்டுக்கலாம். இதில் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைச்சிட்டேன். நல்லா கலரிக்கோங்க. நல்லெண்ணெய் பத்தலைனா கூட இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பொடி போட்ட வரைக்கும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நாள் பற்றிடும். பொடி போட்டோன்னே கொஞ்சம் 10 நாள் இருக்குது. நல்லா அடுத்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்படுறது ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் இருக்க ஒன்று ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுவேன். ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஊட ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வச்சுட்டேன் சிம்மிலே. நல்லா வெந்துச்சு. இப்போ நார தேங்காய் ஊட ரெடி. நம்ம ஆனவர்கள் நல்லா ஒரு கண்டெய்னரில் நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடவே கிடாது 1 இயர் இருந்தாலும் கிடாது. இந்த நார தேங்காய் ஊட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பண்ணி தயிர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் ரெடி. அப்படியே சிம்மிலே வச்சு குக் பண்ணுறது.